நம்மளுடைய அன்றாட சமையல்ல தவிர்க்க முடியாத தக்காளிய சரும பராமரிப்புக்கும் நாம பயன்படுத்தலாம். அதுக்கேற்ற தன்மைகள் இதுல நிறைஞ்சிருக்குதுங்க. தக்காளியில மிக அதிக அளவில் உள்ள விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவை நம்மளுடைய சருமத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது. சருமத்தின் இறந்த செல்களை இது நீக்கி சரும அழுக்குகளையும் முற்றிலுமா சரி பண்றதுனால மாசுக்கள் இல்லாத முகம் பொலிவா மாறுதுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய தக்காளியை வச்சு எப்படி ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தக்காளியை ஃபேஸ் பேக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது தக்காளியில் உள்ள லைகோபின் போன்ற பொருட்கள் கொலாஜன் உற்பத்தியை தூண்டுறதுனால ஸ்கின் சாஃப்டாகவும் பளபளப்பாகவும் மாறுது. இதனால ஸ்கின் டோனும் நல்லாவே சேஞ்ச் தெரியுதுங்க. நம்முடைய ஸ்கின்ல செல்கள் அதிக எண்ணெய்த்தன்மை மற்றும் அதிக அளவில் வறட்சி அடையும் போது ஸ்கின் செல்கள் பாதிப்புக்கு உள்ளாகுது. சரும வறட்சி அதிகமாக்கும் போது இறந்த செல்கள் சருமத்துல அப்படியே தேங்கி அரிப்பு போன்றவை ஏற்படுறது மட்டும் இல்லாம நமக்கு ஏஜான ஒரு தோற்றத்தையும் உண்டாக்குது. தக்காளியில அதிக அளவுல இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் லைகோபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும செல்களின் சேதத்தை தடுக்கிறது மட்டும் இல்லாம இறந்த செல்களை நீக்கி நம்முடைய சருமத்தை புத்துணர்ச்சியா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுதுங்க. இதுக்கு தக்காளியை நம்ம ஜூஸா அல்லது கூழ் மாதிரி மசிச்சு நேரடியா ஃபேஸ்ல அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி ஜூஸாக்கவோ அல்லது மசிச்சோ நம்ம தக்காளியை ஃபேஸ் பேக்கா நம்மளோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் முகத்தை குளிர்ந்த தண்ணியில கழுவிட்டு நம்ம பார்க்கும்பொழுது ஃபேஸ் நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த இளம் வயது ஆண் பெண் 2 பேருக்குமே சந்திக்கிற முக்கியமான சரும பிரச்சனை முகப்பரு. குறிப்பா எண்ணெய் சருமம் உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். அதிகப்படியான சீபம் சுரக்கிறதும் சரும துளைகளுக்குள்ள அழுக்கு நுழைவதும் பாக்டீரியா போன்றவற்றோட தொற்றுக்கள் காரணமா பருக்கள் உண்டாகுது. இந்த பிரச்சனையை சரி பண்ண சருமத்தின் pH அளவை சீரா வச்சிருக்கணும். முகப்பருக்களை விரட்ட தக்காளி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த முகப்பருக்களை விரட்டுறதுக்கு தக்காளி எப்படி பயன்படுத்தலாம்? முகப்பருக்களை நம்ம விரட்டணும் அப்படின்னா தக்காளியை பயன்படுத்தும் போது 4 ஸ்பூன் தக்காளி சாரோட 1 டீஸ்பூன் டீ ட்ரீ ஆயில் சேர்த்து கலந்து முகத்துல ஃபேஸ் பேக்கா நம்ம போடலாம். 20 நிமிஷம் அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் முகத்தை கழுவலாம். இந்த மாதிரி வாரத்துல 3 நாட்கள் நம்ம பயன்படுத்தும் போது முகப்பருக்களை காணாம போயிடுங்க. இன்னும் சில பேருக்கு முகத்துல பருக்கள், அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுனால சருமத்தோட துளைகள் திறந்துக்கும். அப்படி பெரிய பெரிய சரும துளைகள் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அது வழியா நம்மளுடைய டஸ்ட் உள்ள போய் நுழைஞ்சு சருமத்துல வலியோடு கூடிய பருக்கள், கட்டிகள் உண்டாகலாம். இதை சரி பண்ண தக்காளி ஒரு நல்ல மருந்தா இருக்கும். சிம்பிளா இதை எப்படி சரி பண்ணலாம்? சருமத்துடைய பெரிய பெரிய துளைகள், அதாவது போஸ்ன்னு சொல்லுவோம், தக்காளி சாரோட எலுமிச்சை சாறை கலந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை பஞ்சில் தொட்டு முகத்தில் தடவணும். இப்படி தடவுறதுக்கு முன்னாடி முகத்தை வெது வெதுப்பான தண்ணியில் சுத்தமாக கழுவிடுறது அவசியம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அல்லது பெரிய துளைகளை கூட சரி பண்ண முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.